வணக்கம் அன்பர்களே. இன்றைய ஜாதக பதிவில் ஒரு அன்பர்னால் என்னுடைய வயசு இருக்கும், 65 வயசு ஆச்சு அவருக்கு. இந்த ஜாதகம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவர் ஒரு கண்ணீர் வடித்தார். சார், என் மனதில் ஒரு நிம்மதி இல்லை, என் ஜாதகத்தில் தப்பான திசை நடக்கா, இந்த மாதிரி தியானம் யோகா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் ஆசைகளெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இது ஒரு ஜாதக பதிவுங்கிறத விட அவருக்கு சில ஆலோசனைகள் சொன்னேன். பொதுவாகவே வயதானவர்களுக்கு ஒரு பயம், ஃபஸ்ட்டு என்ன பயம் அப்படின்னு சொன்னால், ஆகிட்டாவே மரணம் வந்துடும், ரெண்டாவது ஹெல்த் இஷ்யூ வந்துடும், ரெண்டாவது குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், அவங்களுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, ஒரு தனிமையில் விடப்பட்ட மாதிரி ஒரு பிரமை, இதெல்லாம் சேர்ந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. அதையே மனசில் நினச்சிட்டு சில யோகா சென்டரில் நீங்கள் யோகா பண்ணுங்கள், இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. அங்கே யோகாவோடு போய் உட்காரும்போது இன்னும் அதிகமான மன அழுத்தம் ஏற்படும். முதல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணும். இந்த விஷயங்களெல்லாம் விட்டுறணும். நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு விருப்பமான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். சில பேர் சமையல் இன்ட்ரெஸ்ட்டு, சில பேர் செடி வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டு, சில பேர் என்ன மாதிரி பாட்டு பாடுறது இன்ட்ரெஸ்ட்டு, சில பேருக்கு ஏதாவது ஒரு டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டுகள் ஏற்படுத்திங்க. அது யோகா தியானம் செய்யறதை விட மனசு ஒருநிலைப்படும். சந்தோஷ உணர்வுகளாக இருக்கணும். எனக்கு துன்பமெல்லாம் தீர்ந்த பின்னாடி தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முடியும். வாழும்போதே நீங்கள் வாழ பழகிக்கணும். நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு எனக்கு ஏதோ வாழ்கிறதுக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளில் நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு நாள் வராது. காலையில் ஒரு பிரச்சனையை சந்திச்சா அந்த பிரச்சனையோடு சேர்ந்து நாம் இன்றைய வாழ்வுகளினுடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சுக்கணும். ஆகவே வாழ்க்கையினுடைய தத்துவமே உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பது மட்டுமே. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களைத்தான் நீங்கள் செய்யணும். பாவம் புண்ணியம் போக்குவரத்து எதுவுமே இல்லை. ஒருவரை மனசளவில் நம்ம தொந்தரவு பண்ணாமல் நாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகத்தான் கடவுள் நிபந்தனையற்ற அன்பை நம்ம மேலே பொழியக்கூடியவர். நீங்கள் மனசில் இப்போ ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பாருங்கள், பேசுங்க. டிவி பார்த்தாலும் சரி, விளையாட்டு சம்மந்தமான விஷயங்கள் பார்த்தாலும் சரி, பிடித்த நண்பர்களோடு பேசுகிறதாலும் சரி, நீங்கள் ஜாலியாக இருந்து பாருங்கள். 11வது நாள் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. எதுவுமே நமக்கு நாம் மட்டும்தான். யாருமே புதுசாக ஒரு சந்தோஷத்தை குழந்தைகளோ பெரியவங்களோ கொடுக்க முடியாது. வேறு குழந்தைகளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டச், அதாவது தூரமாக இருந்து அன்பை செலுத்துங்க. அதெல்லாமே நம்மளை ஒரு அடிமைத்தனம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். நாளைக்கு அதே இடத்துல அன்பை செலுத்தக்கூடிய இடங்கள்லேயே நம்மளுக்கு ஒரு பெரிய அழுத்தங்கள் வரலாம், பகை வரலாம்,